பிற என்னடி சொல்ற? வரவன் உன்னை எப்படிலாம் சந்தோஷமா பாத்துக்கிறோன்னு அவ்வளோ பேசுவ. எந்த நம்பிக்கையில சார் உன்னை அப்படிலாம் பார்த்துப்பான்னு சொல்ல போற? அதெல்லாம் கேட்காத. தோணுச்சு சொல்ல போறேன். பிறை வர சொல்லியிருந்த. கவ்யா, நம்ம 2 பேரும் பார்த்து சந்திச்சு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? பரவாயில்ல, பார்த்தனே சொல்லலாம். 1 வருஷம் ஆகுது. நம்ம எப்படி பார்க்க முடியும் கவ்யா? நமக்கு எல்லாமே இருட்டுதான். ஆனா நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து எங்க அம்மா, என் தங்கச்சியோட முகம்லாம் நான் கற்பனை பண்ணி பார்த்துருக்கேன். அவங்களுக்கு அப்புறம் நான் கற்பனை பண்ணி பார்க்கணும்னு நினச்ச முகம் நீ. நம்ம சந்திச்ச அன்னைக்கு முகத்தை நான் கற்பனை பண்ணி பார்த்துருக்கேன். உனக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு கவ்யா, எனக்கு வெளி உலகம்னா பயம். ஒருத்தரை பார்த்துக்கிற மனுஷங்களே இன்னொருத்தரை புரிச்சுக்கிட்டு சந்தோஷமா பார்த்துக்க முடியல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கும் உனக்கும் எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்கறதுன்னு தெரில. இவங்களெல்லாம் தாண்டி நீ எப்படி என்ன, ஐயோ எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. பிறை, நீ எதுவும் சொல்ல வேணாம். இன்னைக்கு உன் பர்த்டே தானே? வா, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். கிஃப்டா? ஆ, என்ன கிஃப்ட்? அதெல்லாம் சர்ப்ரைஸ். வா. ரமேஷனா? கவியா, பிறை, தோடு? என்ன கவியா தோடலாம்? அது என் கற்பனையில் உன் முகத்தை நான் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அப்போ இதே மாதிரி ஒரு தோடு போட்டிருந்த. ரொம்ப நாளா வாங்கி கொடுக்கணும்னு ஆசை, அதான். அழகா இருக்கு. கவியா தொட்டு பாருவா, பிறகு எவ்வளோ அழகா இருக்குன்னு. என்னப்பா கம்மலை தொட்டு பாருனா கண்ணத்தை தொட்டு பாக்குற? வா பிறை, போலாம். அண்ணா வரண்ண. கவியா, எனக்கு கண்ணு தெரிஞ்ச ஒரு பையன் கிடைச்சா சந்தோஷம்னு தோணும். ஏன்னா இந்த உலகத்தை எனக்கு காட்ட ஒருத்தர் இருப்பான்னு நினைப்பேன். ஆனா உன்னோட உலகத்தை எனக்காகவும் என்னோட உலகத்தை அழகாகவும் நீ கிடைச்சிருக்க. சந்தோஷமா இருக்கு.